மதம் என்பது மக்களை பகுக்கக்கூடியது, பண்படுத்தக்கூடியது. அது சமயம் என்று சொல்கிறார்கள். எல்லோரையும் இணைத்து கட்டுகிறது. அப்படி உருவாக்குவதற்காகத்தான் சமயங்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் இன்றைக்கு சமயத்தின் பெயராலும் ஒரு சில நண்பர்கள், ஒரு சில பேர் இதை தவறாக பயன்படுத்துகிறீர்கள். அது நம்முடைய திரு அவையிலும் இருக்கிறது. நம் எல்லாவித பழக்கத்தையும் புனிதர்கள் பெயரை சொல்லியும் மாதாவின் பெயரை சொல்லியும் தவறான ஒரு பழக்கத்திற்கு, ஒரு ஆடம்பரமான, ஒரு பரபரப்பான, ஒரு அர்த்தமில்லாத வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்கிறது. உண்மையான ஆன்மீக வாழ்வு எது? இறை வார்த்தையை படித்து தியானிக்க வேண்டும். எத்தனை காலத்திற்கு நாம் பக்தர்களாக இருக்க போகிறோம்? நடந்து நாம் மெழுகுதிரி வேண்டும், பூக்கள் வேண்டும், நாம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? நீ என் பக்தனாக மாறி நீ என் சீடனாக மாற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். எவ்வளவு காலம் நாம் பக்தனாக இருக்க போகிறோம்? நாம் சீடராக மாறி அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய இறை வார்த்தையை படிப்போம். அவர் என்ன சொல்கிறார் என்று கவனிப்போம். அதைத்தான் நமது அன்னை, என் மகன் சொல்வதை கேளுங்கள் என்று அன்றைக்கு கானா ஊரிலே அவரிடம் அந்த தொழிலாளர்களை கையை காட்டினார்கள். இன்றைக்கு அந்த மகன் சொன்னது நமக்கு திருவிவிலியத்தில் இருக்கிறது. அதைத்தான் பவுலடியார்களும் இன்னும் ஆண்டவருடைய சீடர்களும் நமக்கு நிரம்ப சொல்லியிருக்கிறார்கள். இந்த தவக்காலம் உள்ளொளியின் பயணமாக இருப்பதை உணர்ந்து ஊடக போதை, மது போதை, மத போதைகளை தவிர்ப்போம். நல்ல ஆன்மீக உணர்வோடு பக்தனாக தொடங்கிய நம்முடைய வாழ்வு சீடனாக, சீடத்தியாக ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இந்த தவ காலத்தை ஒரு மகிழ்ச்சி பயணமாக மாற்றுவோம். உங்களுடைய இந்த முயற்சிகளை கடவுள் தூய ஆவியானவர் வழியாகவும் வானதூதர்கள் வழியாகவும் உங்களை கைவிடாமல் உங்களோடு இருந்து வழிநடத்தி இந்த தவ காலத்தினுடைய உண்மையான மனமாற்றத்தை பெற நானும் உங்களுக்காக மன்றாடுகிறோம். உங்களோடு இணைந்து நாம் எல்லோரும் மாறுவோம். எல்லோரும் மாற்றத்திற்காக, இயேசுவுக்காக மாறுவோம். இயேசுனுடைய பாதையில் நடப்போம் என்று சொல்லி உங்களுக்கு மீண்டும் இந்த ஞானத்தின் வளைவொலி வழியாக உங்கள் அனைவருக்கும் தவக்காலத்தினுடைய மகிழ்ச்சி பெருவிழா, அந்த உயிர்ப்பினுடைய பெரும் மகிழ்ச்சி உங்களுக்கு நிறைவாக கிடைப்பதாக. ஆமேன்.